guys, welcome to my channel. நான் தான் ப்ளூ ஐ தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம வந்து பேரி த பிரிசன் ரன் ரோப்ளாக்ஸில் இருக்க இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமை வந்து நான் நிறையவே தாட்டி முடிச்சிருக்கேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரோப்ளாக்ஸில் இருக்கிறதுல ஈஸியான கேம். ஓகே வாங்க, இப்போ ஈஸியில் தான் நம்ம இருக்கோம். ஹார்டெல்லாம் முடிக்கல. யார் 13 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தன் முடிச்சிருக்காங்க கைஸ். அவனோட சீக்கிரத்தில் நம்ம முடிக்கணும். அதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பண்ணணும். ஐயோ, அதுக்குள்ளேயும் 15 செகண்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்படியே போனால் நம்ம ரொம்ப லேட்டாக தான் போவோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கேமை முன்னாடியே விளாண்டுருக்கனால இது எனக்கு ஈஸி தான். ஆனால் 2-3 இடத்துலலாம் அடி வாங்குவேன் பயங்கரமாக. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே குதிச்சு இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். இருங்க, அந்த பேரி நிற்கிறான். அவன் போன உடனே டக்குன்னு அந்த பட்டன் அமுக்கிட்டு ஓடிடணும். ஓகே கைஸ், அமுக்கியாச்சு. இப்போ அவன் பிடிக்கக்கூடாது. நம்மளை பிடிச்சானா நம்ம அவுட் ஆயிரும். திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டார்டிங் இடத்துலேருந்து வந்துடும். ஓகே, வேகமாக போகணும். ஆனால் உழுவாமல் போகணும் கைஸ். வேகமாக போகிறதோட உழுவாமல் போகிறது தான் முக்கியம். உழுவாமல் போனாலே நம்மளால் வேகமாக போக முடியும். அதனால தான். ஓகே, பேக்ரவுண்டில் பாட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. எங்கள் ஊரில் திருவிழா. ஐயோ, கதவை திறக்க முடியல. ஓகே, இப்போ அப்படியே தோண்டிக்கிட்டே உள்ளார போனால் அங்கே லாவா இடம் இருக்கும். இந்த இடத்தையும் தாண்டி போகணும். அந்த ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணணும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சீக்கிரமாக தான் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். குறுக்க எதுவும் வந்துடக்கூடாது கடவுளே. ஆனால் இந்த இடத்துல நம்ம நின்று தான் கைஸ் போக வேண்டியதாக இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, போகணும், வேகமாக போகணும், வேகமாக போகணும், வேகமாக போகணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, உன்னால் முடியும். டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, உன்னால் முடியும். டக்குன்னு போடாடே, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, உன்னால் முடியும். டக்குன்னு போடா, டக்குன்னு போடா, உன்னால் முடியும். டக்குன்னு போடா கைஸ். டக்குன்னு வந்தாச்சு. எடுத்து மேலே போகணுமா? மேலே போயிட்டு இப்போ ஸ்பீடாக ஓட வேண்டியது இருக்கும். அதில் ஓடி அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து சில இடம் இருக்கும், லேடர் மாதிரிலாம் வச்சு ஏறணும். அதையும் கடந்து போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகே கைஸ், முடிச்சாச்சு. என்னடா இவன் நல்ல ஸ்பீடாகவே போகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு இடத்துல மட்டும் நான் பயங்கரமாக தடுமாறுவேன். அதுதான் அந்த ஃபேன் காற்று அடித்து நம்மளை தள்ளி கொண்டு போவோம். அந்த இடத்துல மட்டும் நான் உளுந்து வாரிக்கிட்டே இருப்பேன் எப்போவும். இந்த டைமும் கண்டிப்பாக உளுந்து வாருவேன். ஆனால் அந்த 13 நிமிஷம் ரெக்கார்டை நம்ம எப்படியாவது பிரேக் பண்ணியே ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும் இந்த ஃபேன் காற்று அடித்து போகிறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். திரும்பவும் சொல்லிக்கிறேன் கைஸ், எங்கள் ஊரில் திருவிழா, அதனால தான் பாட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அப்படியே மேலே ஏறி இனிமேல் எனது கண்டினியூஸ் அந்த லீவ் முடிகிற வரைக்கும் 2 மாதம் லீவ் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ வரும். அதுக்கப்புறம் வேணால் விட்டு வரலாம்.
ஓகே, இப்போ இங்கிட்டு போய் இந்த இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே இருக்கா? ஓகே, இதையும் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்த இருக்கதையும் ஆஃப் பண்ணிடலாம் போய். ஓகே, மூணுத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். ஐயோ, தெரியாமல் விழுந்துட்டேன். ஓகே, டக்கு டக்குன்னு போய் டக்கு டக்குன்னு வெளியே முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு வந்துடணும். டக்கு டக்குன்னு. ஓகே, இவன் வேற ஆமை மாதிரி ஓடுறான். ஓகே, அதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். எப்படி 13 நிமிஷத்துக்குலாம் முடிக்கிறது? அதுவும் இந்த இடத்துல தான் நான் உளுந்து வாரிக்கிட்டே இருப்பேன். இந்த இடத்தையும் தாண்டி போகிறது அது கஷ்டம்தான். ஓகே, ஐயோ, இப்படி வர மாட்டிக்கிட்டேனே. ஓகே கைஸ், வந்துட்டேன் கைஸ். ஆச்சரியமா இருக்கு, 2 இதில் ட்ரைல வந்துட்டேன். ஐயோ, போக முடியலையே. போடா டேய், திரும்பவும் போடா டேய். ஓகே, வந்துட்டேன் கைஸ். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் ஆகும். இப்போ தான் இங்கேயே வரேன். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் நான் ஜெயிப்பேன்லாம் நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. அந்த ரெக்கார்டையும் என்னால் பிரேக் பண்ண முடியாது. ஐயோ, அடிக்கிறான் கைஸ். என்ன ஸ்பீடு ஸ்லோ ஆயிடுச்சு. சாவுடா 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 சாவுடா. ஓகே கைஸ், போட்டாச்சு. இப்போ வேகமாக போனோம். அவ்வளோதான், 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 7 நிமிஷமே ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே முடியாது. நம்ம கண்டிப்பாக லேட்டாக தான் போவோம். ஆனாலும் முயற்சியை விடக்கூடாது. ஓடுறாடே. இவன் வேறு நேரம் பார்த்து ஸ்லோவாக ஓடுறான். வேகம் பத்தலை பத்தலை பத்தலை, வேகம் பத்தலை, இன்னும் வேகமாக ஓடுறாடே ஓடுறாடே. ஓகே, இந்த லேசரை வேணா தாண்டணுமா? கொடுமடா. எத்தனை தாட்டி விளையாண்டாலும் அந்த இது முடிக்க முடியல, ரெக்கார்டை. இப்போ எப்படியாவது அந்த ரெக்கார்டை முடிக்கணும். ஐயோ கைஸ், நான் ரெக்கார்டை முடிக்கணும்னு நினைக்கும் போது தான் இப்படி ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுது. மற்ற நேரம்லாம் நான் ஈஸியாக போயிடுவேன் கைஸ் கடந்து. நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது மட்டும்தான் இப்படி ஆகுது. அதுக்கு தெரியும் போல, என்னடா இவன் வீடியோ எடுக்கிறான், ஒழுங்கா போகக்கூடாதா, பாருங்கடா, செஞ்சு விட்டுருணும் அப்படின்ட்டு. ஓகே, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. வேகமாக போகணும், வேகமாக போகணும். வேகம் வேகம் பத்தலை, வேகம் பத்தலை, என்ன வேகமாக போடாடே மனிதா 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 மனிதா. போடாடே, தூக்குடாடே, போய் போடுறாடே. என்னடா டே. திரும்பவும் எங்கிட்ட கொண்டு வந்து போட்டு வேகமாக ஓடுவோம். ஓகே கைஸ், ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இந்த கையை உடைக்கணும். ஓகே, ஒரு கை பிறந்துருச்சு. இந்த கையையும் உடைச்சிட்டானா வேலை முடிஞ்சிடும். ஓகே கைஸ், 2 கையும் உடைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாரும் ஏறி கிளம்பிடுவோம். எங்க? ஓகே, இந்த இடத்துல இறங்கிடணும் கைஸ். ஓகே கைஸ், இறங்கியாச்சு. இப்போ நல்லா க்ளோஸில் வச்சுக்கிட்டு உள்ளார போயிட்டு இங்கே ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அதை தூக்கிட்டு வெளில ஓடணும். தொடடா. ஓகே, திறந்தாச்சு. தூக்கிட்டு ஓடு 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 ஓடு. 9 நிமிஷம் தான் கைஸ் இருக்கு. 9 நிமிஷம் தான் இருக்கு. இல்லை 9 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்மளுக்கு என்ன ஒரு 4 நிமிஷம் தான் கைஸ் இருக்கு. இல்லை 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சேன்னா ரெக்கார்டு கைஸ். நான் ரெக்கார்டு படைக்க போறேன் கைஸ். தப்பிச்சிட்டோம். நம்ம ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டோம். 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். நான் தான் புது ரெக்கார்டு போர்டிலலாம் போட்டிருப்பேன். ரெக்கார்டு போட்டு ரெக்கார்டுடா டே ரெக்கார்டுடா டே ரெக்கார்டுடா டே என்னடா சந்தோஷமா இருக்குது கைஸ். ரெக்கார்டு படைச்சிட்டேன். இப்போ வரவங்கள்ட்டலாம் நம்ம பிடிக்கணும். வரவங்களெல்லாம் கைஸ் இங்கே பாருங்க, என் பேர் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சேன். லெக்ஸோ பிடிஜி நம்ம பேர் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேப்சர் பண்ணணுமா எல்லாரையும்? காட்லாண்ட்ஸ் ஆனால் யாருமே வரலையே. இங்க பாருங்க, நம்ம நிக்கிறோம் டாப் பிளேயர். நம்ம தான் கைஸ் டாப் பிளேயரு. நம்மள மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை உலகத்துல. ஏஹூ டாப்பு கைஸ், டாப்பே. கிச்சு கிச்சு போட்டுடலாம் எல்லாரையும். நம்ம தான் டாப்பு. ஓ, நம்ம தள்ளினா அது தள்ளிட்டு போகுமா? முன்னாடி நான் கீழே இருப்பேன் கைஸ். இப்போதான் மேலே வந்திருக்கேன். டாப் 1. முன்னாடி நான் டாப் 10க்கு கீழே இருப்பேன். ஓகே, கஷ்டப்பட்டு நம்மளால முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணி நம்ம டாப் 1க்கு வந்துட்டோம். எந்த பயலாவது சிக்குவான்னு பார்த்தா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். வந்த வழியாகவே ஓடுவோம். எவனாவது மாட்டுவான், பிடிச்சி அமைக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேமையும் முடிச்சிட்டோம். இப்போ சும்மா சுற்றிட்டு இருக்கோம். என்னது லொக்கேஷனா? செல்ஸா? நான் இங்கே வந்துட்டேன். ஓ, நம்மளை டெலிபோர்ட் பண்ணுதா? சூப்பர் ஸ்பீடு. செம்மையா ஸ்பீடாக போகிறோம் கைஸ். டூம் ஸ்கை. ஐயோ பயங்கரமாக இருக்கே. இதென்ன சூரியனா? லோ கிராவிட்டி. என்ன கைஸ் இது? ஐயோ போயிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு ஏர்ஷிப் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஏறி போயிடலாம். அவ்வளோதான், கேம் முடிஞ்சிடும் இதில் ஏறி போனால். ஐயோ இவன் என்ன ஏறி பறந்துட்டான். இப்போ திரும்ப போய் அதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்பீடு குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? திரும்ப போய் அந்த ஸ்பீட், அந்த சூப்பர் ஜம்பா, இது ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணிட்டா. கம்மியே ஆகலையே, கம்மியாக மாட்டேங்குது கைஸ். எப்படி நிறுத்துறதுன்னு தெரில. ரீஸ்பான் ஆயிடலாமா? ஓகே, ரீஸ்பான் ஆகிட்டேன். நான் பூமி கடையில் போயிட்டேன். ஓகே, லொக்கேஷன் பார்த்து செல்ஸ். இப்போ இங்கே இந்தா இங்கே இருக்குது. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி கிளம்பிடுவோம். அப்போ தான் இந்த கேமை முடித்த மாதிரி ஆயிரும் நம்ம. ஆனாலும் என்னால் நம்ப முடியல, நான் ஒரு ரெக்கார்டை படைச்சிட்டேன். நீங்களும் ரெக்கார்டை க்ரியேட் பண்ணலாம் கைஸ். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, கிளம்பிட்டோம். ஸ்பேஸ் போயிட்டுருக்கேன். ஜெயிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போவாங்க, நான் மட்டும் ஸ்பேஸுக்கு போகிறேன். பிகாஸ் ஐ எம் அ ஏலியன். ஓகே கைஸ். ஐயோ இது என்னது? வேர் இது பிரசன்ட் ஏலியன். ஓ, இங்கேருந்து தப்பிச்சு வந்து ஏலியன் சிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். சரி கைஸ், அடுத்த பார்ட்டில் இந்த ஏலியன் பிரிசனை வந்து நம்ம முடிக்கலாம். ஓகே கைஸ், பை கைஸ். நான் உங்கள் ப்ளூ ஒயிட் தமிழ் கேமிங். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.